வணக்கம். மீனா கோமதிட்ட சொல்கிறாங்க, "அத்தை, இனிமே நான்லாம் தனியாலாம் இருக்க மாட்டேன். இந்த வீட்டோட தான் இருப்பேன்" அப்படிங்கிறாங்க. "நாங்கள் எப்பண்டி உன்னையும் செந்திலையும் தனியாக போகணுன்னு சொன்னோம்? நீங்களா தான் போனீங்க" அப்படிங்கும்போது, "அத்தை, நான் போகணுன்னு நினைக்கவே இல்லை. செந்தில் தான் இப்படி பண்ணார்" அப்படிங்கும்போது, "எனக்கு தான் அவனை பற்றி தெரியுமே. அவனுக்கு தான் சுத்தமாக குணங்காணாத. ஏன்னா இனிமையாவது இங்கேயே இரு. நான் நல்லா சமைச்சு போடுறேன். உடம்ப தேற்றிக்க. உங்களுக்குள்ளே வேறு ஏதாவது இதா?" அப்படிங்கும்போது, "ஒன்றுமில்ல அத்தை" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாருடி, காலகாலத்தில் உனக்கோ அவனுக்கோ ஒரு பிள்ளையோ குட்டியோ பாருங்கள். அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளே முன்னாடி இங்கே இருக்கும்போது எந்த உரிமையுமே இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் தனியாக இருக்கும்போது 2 பேரும் சரியாக பேசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியுது" அப்படிங்கும்போது, "உண்மை தான் அத்தை. இங்கே இருக்கிறது மாதிரி எனக்கு அங்கே இல்லை. நீங்கள் எங்கள் சமையல்லேருந்து எல்லாம் பார்த்துப்பீங்க. நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். ஹாயாக ராஜிட்ட பேசுவேன், உங்கள்கிட்ட பேசுவேன். மயிலக்கா இருப்பாங்க. எல்லார்ட்டையுமே சந்தோஷமாக பேசுவோம்" அப்படின்னோன்னா ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னத்தை ஒரு மாதிரி ஆகிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, மயில்னு சொல்லி பேசுகிற, நம்ம வீட்டு பிள்ளையாக தான் நினைக்கிறோம். அவள் நம்மளை வேணான்னு நினைக்கிறாளே" அப்படிங்கும்போது, "அத்தை, ஆரம்ப காலத்தில் நம்ம பண்ணதும் ஓவர் தானே அத்தை. படிக்கலை வைக்கலன்னு சொல்லிட்டு பெருசாக பேசணும். அதெல்லாம் இந்த காலத்தில் தேவையா அத்தை? யார் என்ன படிக்கணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு கடவுள் எழுதியிருப்பார். அதன் அடிப்படையில் தான் நடக்கு. மற்றபடி மயிலக்கா மேலே என்ன தப்பு? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பண்ண தப்புக்கு இவங்க வேறு வழி இல்லாமல் அதை மெயின்டைன் பண்ணாங்க. அது கொஞ்சம் நாளில் முடியலை. மற்றபடி மயிலக்கா தனிப்பட்ட முறையில் யாரையுமே சங்கடப்படுத்தி நினச்சதில்ல. ஒரு முறை பேசும்போது கூட என்கிட்ட சொன்னாங்க, "நான் வீட்டில் எல்லாருமே உள்ளதுக்கு வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பார்த்த பருவம் தான் அப்படி ஆயிடுச்சு. அப்படி நடந்திருக்கக்கூடாது. அதனால தான் என் வீட்டுக்காரர் சுத்தமாக என்ன வெறுக்கிறாரு வைக்கிறான்னு சொல்லுதாங்க" அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சரவணன் கேட்டிருந்தாரு. அப்போ மயிலுக்கு நம்ம வீட்டை உள்ள அனுப்புன விஷயம் அவங்களுக்கு முழுசாக தெரியாதா? அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சொல்லி தான் அப்படி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு. அப்போ வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது கதிர் புரிய வைக்கிறாரு. "அண்ணே, அண்ணி உண்மையிலே ரொம்ப தங்கமானவங்க. அண்ணியை நீ வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் அண்ணி அப்படி கிடையாதுண்ணே. நம்மளை உள்ள வைக்க அண்ணிலாம் காரணம் இல்லை. அவங்க அம்மா நம்ம மேலே கடுமையான கோபத்துலேருந்து இப்படி பண்ணிட்டாங்க" அப்படிங்கும்போது, "டேய், இதை தாண்டா மீனா பிள்ளையும் பேசிகிட்டு இருந்துச்சு. நீனும் சொல்கிற. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. சரவணனோட ஃப்ரெண்டு. அவர்கிட்டையும் கேட்டுக்கிறாரு, "உங்கள் வீட்டில் சொல்கிறது தான் நெசமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால், ஒரு முறை நீங்கள் வீட்டில் இருக்கையில் உங்களை பார்க்க வந்தேன். உன் மேலே ரொம்பவே பிரியமாக இருந்தாங்க. நீ அவங்க மேலே பிரியமாகவே காட்டலை. அப்படி இருக்கும்போது கூட உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்த அந்த மயில் அவங்க உங்களையும் உங்கள் குடும்பத்துலேயும் உள்ளே போக வைப்பாங்களா? ஏன்னா அவங்க அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் ரொம்ப மறுவாதியாக இருந்தாங்க" அப்படிங்கும்போது அவர் ரொம்பவே குழம்புறாரு. மயில் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறாரு. மயிலை பார்த்த உடனே, "மயில்" அப்படிங்கிறாங்க. உடனே, "எப்போவுமே மாமான்னு சொல்கிறவங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க மிஸ்டர் சரவணன்?" அப்படிங்கிறாங்க. "என்ன மிஸ்டர் சரவணன் கூப்பிட்ற?" அப்படிங்கிறாங்க. "அதானே உங்கள் பேர். நான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொஞ்சாதி இல்லைன்னு போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களை மாமான்னு கூப்பிட முடியும்?" அப்படிங்கிறாங்க. "உண்மையிலே எங்கள் வீட்டில் எல்லோரையும் உள்ளே போக வைக்க நீ தான் காரணமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் இல்லைன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் நம்ப போகிறீங்களா? எனக்கு உங்களை யாரையும் உள்ளே போக வைக்கணும் அப்படின்னு நினப்பெல்லாம் இல்லை. இப்போவும் அத்தை, மாமா அப்படின்னா சொந்தக்காரங்கன்னா நான் உங்களை தான் நினச்சிட்ருக்கேன்" அப்படிங்கும்போது சரவணனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. "மயில், எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. நானே குழப்பத்தில் இருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்" அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மயில், "நீங்கள் என்ன விளையாடுறீங்களா? நான்லாம் வரல. நான் வேலை செஞ்சு என் பிள்ளைய பார்த்துப்பேன், வச்சுப்பேன்" அப்படிங்கிறாங்க. "நீ வேலை செஞ்சு உன் பிள்ளைய பார்த்துக்க. பட் என்ன பார்க்கணும்ல? ஒரு வாரம் கழிச்சு எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன். எப்படி நான் ஒரு அறிவு நீ கல்யாணம் முடித்து கூப்பிட்டு போனானோ அதே மாதிரி திரும்ப நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போவேன்" அப்படிங்கிறாங்க. மயில் மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷம். இப்படியா இருக்குது. இங்கே ராஜிக்கு ரிசல்ட் வந்துடுது. பாண்டியன் பையன் கதிர் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, "ராஜி பாஸ் ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம். "உண்மையே சொல்கிறியா?" அப்படிங்கிறாங்க. "உண்மையை தான் சொல்கிறேன் ராஜி. எழுதுன பரீட்சையில் நீ தான் மார்க் எடுத்திருக்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது" அப்படின்னோடனே, "மாமா, இதை ஆசீர்வாதம் பண்ணுங்க" அப்படிங்கிறாங்க. "ராஜி, முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடு" அப்படிங்கிறாங்க. பாண்டியன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லார்ட்டையுமே ஸ்வீட் கொடுக்காங்க. கொடுத்தோன்னே, "மாமா, எங்கள் அப்பாட்ட போய் இதை சொல்லட்டுமா?" அப்படிங்கும்போது, "சொல்லுமா போய். நீ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு. குறிப்பாக அவங்க சித்தப்பன், அவங்க வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்லு" அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போய் அப்பா அம்மான்னு வரும்போது, "என்ன ராஜி சவுண்டு கேட்கன்னு?" சொல்லிட்டு ரூம்லேருந்து இறங்கி வராரு. மாடியிலேருந்து இறங்கி வராரு. "ராஜி, என்னாச்சு?" அப்படிங்க. "அப்பா, நான் பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன்ப்பா" அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். "ரொம்ப இன்பமாக இருக்குமா, ரொம்ப இன்பமாக இருக்குது. நான் கதிரை பார்க்கணும். உடனே கூட்டி வா" அப்படிங்கிறாங்க. "ஏய் கதிரே சீக்கிரம் வா" அப்படிங்கிறாங்க. "எங்கே?" அப்படிங்கிறாங்க. "எங்கள் வீட்டுக்கு தான்" அப்படிங்கும்போது, "இங்கே அங்கே உங்கள் அண்ணனும் உங்கள் சித்தப்பா என்னை பார்த்தாலே ஆகாது. நாங்கள் வரல" அப்படிங்கும்போது, "இல்லை, எங்கள் அப்பா வர சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கும் தான் அந்த வீடு. எனக்கு தான் அந்த வீடு உள்ள, நீ வா" அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. உடனே கதிர் பக்கத்தில் போகிறாரு முத்துவேல். "ரொம்ப நன்றி" அப்படிங்கிறாங்க. "எனக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, என் மோவா இன்றைக்கி பரீட்சையிலே
நிறைய மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கா, பெரிய அதிகாரி ஆக போகிறா. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. என் பக்கத்தில் நான் சப்போர்ட்டாக இருந்திருக்கணும். நான் இல்லை, என் இடத்துலேருந்து நீ பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போதுமே என்ன நீ காப்பாற்றினது நீ தான். என் வாழ்க்கை இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வர்றது காரணமும் நீ தான். உன் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் அது அப்படிங்கிறாங்க. இதை பார்க்க குமாருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. சக்திவேலுக்கு கேட்கவே என்ன கடுப்பில் இருக்காங்க. உடனே இல்லைம்மா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு நான் கண்டிப்பாக விருந்து வைக்கணும். மடுவு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு தடப்படலாம் ரெடி பண்ணு அப்படிங்கும்போது வாங்க மாப்பிள்ளை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க, சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. இப்போது சக்திவேலுக்கும் குமாருக்கும் சரியான கடுப்பாயிருது. என்ன சித்தப்பா நான் பாஸ் ஆனதில் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா அப்படிங்க. ஆமாம் சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு சக்திவேல். உடனே டேய் சக்தி, கோவத்தெல்லாம் மறந்துடுடா. எத்தனை நாள்டா கோவத்திலே இருக்க முடியும்? நம்ம தங்கச்சி கோமதி கல்யாணம் பண்ணிட்டு போனால் 30 வருஷமாக நம்ம எது வீட்டில் பேசவே இல்லை. அப்படியே இருக்க முடியாது. முதல் தலைமுறை முடிஞ்சிட்டு 2வது தலைமுறை ஆரம்பிச்சிட்டுடா. எத்தனை நாள்கிட்ட இன்னும் நம்ம பேசாமல் இருப்போம் அப்படிமா. அண்ணே நீங்கள் வேணால் உங்கள் மாவட்ட கொஞ்சம் பேசுங்கண்ணே. உங்கள் மருமனு கூட தினம் கூட விருந்து கொடுங்க. நானும் குமார் அதை கண்டுக்கிட்டே மாட்டேன். டே குமார் பாடம் நம்ம கிளம்பலாம், மில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மில்லுக்கு கூட்டி போயிடுறாங்க. அப்போ குமார்கிட்ட சக்திவேல் பேசுகிறாங்க. பார்த்தியாடா உங்கள் பெரியப்பா சைடே சாஞ்சிட்டான், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. போக்க பார்த்தா ராஜிக்கும் கதிருக்குமே ஃபுல்லாக சொத்தையும் எழுதி வச்சாலும் எழுதி வச்சு விடுவான். நம்ம பூரா டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிடணும் அப்படிங்கும்போது குமார் சொல்கிறாரேப்பா எனக்கு அதெல்லாம் பெருசாக இது இல்லைப்பா. சின்ன பையன்லாம் பெருசாக கல்யாணம் முடிச்சு நல்ல மாதிரி வராங்க. எனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேக்கப்பா அப்படிங்கும்போது, டேய் உங்கள் அப்பா வேறு முறை அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, இல்லைனா தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன், இப்படி வேறு இருக்கடா அப்படிங்கும்போது எனக்கு அதில் பெருசாக விருப்பம் இல்லைப்பா அப்படிங்கும்போது, டேய் பொண்ணு மனதில் உனக்கு எவன்டா தராங்க, ஒருத்தன் தர மாட்டேங்கான். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன், அந்த ஐடியா கூட செய்யலை. பாண்டியம்மாவா அரசியை எப்படியாவது உஷார் பண்ணி கல்யாணம் முடியும்னா அதையும் கேட்க மாட்டேற. நான் எல்லாம் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். அதுக்கு இடையில ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டான் வச்சுட்டான் அப்படிங்கிறது. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் தான்டா முக்கியம். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகும்போது நீ போ, நீ வந்து எந்த அளவுக்கு என்ன இது பண்ண முடியுமோ பண்ணி பேசு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அரசி கோயிலுக்கு வரும்போது அரசியை பார்த்து பேசுகிறாங்க. என்ன விஷயம், எதுக்கு நீ கோயிலில் நிற்க அப்படிங்கிறாங்க. ஏன் கோயிலுக்கு வரக்கூடாதா, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா எங்கள் வீட்டில் போய் சொல்லிடுறேன். எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க என்கிட்ட எதுவும் வச்சுக்கக்கூடாதுன்ட்டு. இதுக்கு மேலே எங்கள் அப்பாட்ட போய் சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, இங்கே பாரு உங்கள் அப்பாட்ட சொல்லி யார்கிட்ட வேணான்னு சொல்லு, நீ தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கேன். நீ வீட்டுக்கு வரும்போது எனக்கு அருமை தெரில. நீ இல்லாத நிமிஷத்தில் தான் நான் உன்னோட அருமையை நான் உணர்கிறேன். யார் வேணாலும் உன் வாழ்க்கையில் இடையில வரலாம், ஆனால் நீ என் வாழ்க்கையில் வந்தனா என் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன நம்ம பேசுகிறாரு. இங்கே அரசியும் நீ சொல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் போய் ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கதிர் கேட்குறான் என்னாச்சு அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் கதைனா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு உள்ளூர்லேயே போஸ்டிங் ரெடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிர் பேசிகிட்ருக்காரு வீட்டில். உடனே கோமதி சொல்லுதாங்க அதான் நல்லது, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டு வந்துடுவா. டே கதிர் நீங்கள் 2 பேரும் எப்படி வர போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். உங்கள் 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத போது கல்யாணம் முடிச்சு வச்சேன், நீங்கள் ரொம்ப நல்லா வருவீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா ராஜை தனியாக கூப்பிடுதாங்க. ராஜி நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. நீ பெரிய அதிகாரியாக நம்ம லோக்கல்லே வரப்போகிற, எனக்கு நடக்கும்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படிக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. நீ தான் நிறைய மார்க் எடுத்திருக்கிய, நல்லா படிச்சுட்ருப்ப, நீ கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவேன்னு தெரியும். அது போக நீ உள்ளூர்லேயே ஒரு வேலைக்கு வந்தால் எனக்கு ஒன்று செய்யணும் அப்படி. என்னக்கா செய்யணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல என் வீட்டுக்கார தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அவர் வேலைக்கு போனதே சரியான வழியில் போகல, பணத்தை கொடுத்து தான் போனார். அங்கே போயிட்டுமே நேர்மையாக வேலை செய்யலை. அங்கே வரவங்கள்ட்ட எல்லார்ட்டுமே தேவையில்லாமல் பணத்தை வாங்கி வீட்டில் சேர்த்து வச்சு இப்போ உள்ளே போயிருப்பார். ஆனால் தான் வந்து வெளியே வந்துட்டோம், இன்னும் வந்து நாசுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்காரு. அதுபோக பணம் தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. எங்கள் அப்பா கூட சேர்ந்து தேவையில்லாத வெள்ளம் பார்க்காரு. இன்னுமே அவரை ஒரு கதையில் கொண்டு உள்ளே வச்சா தான் அவர் சரியாக வரும். அப்படின்னா தான் அவர் எந்த இதுவும் பண்ண மாட்டார். வேலை போனால் கூட பரவாயில்லை, அவரோட வேலை போனால் கூட பரவாயில்லை, நல்ல மனுஷனாக இருக்கணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறதாக்கா. என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ வேலை செஞ்ச வேலையாக இதை செய்யணும், எனக்கு செஞ்சு தருவியா ராஜி அப்படிங்கும்போது. என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க, செந்தில் மாமா மேலே நான் என்னக்கா பண்ண முடியும், ஆனால் செந்தில் மாமா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு படிப்பினையை நான் பண்ணுறேங்க்கா, உங்களுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க்கா அப்படிங்கிறாங்க. சரி ராஜி நீ பண்ணு, கண்டிப்பாக பண்ணு, இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ முறைப்படி பண்ணுன்னு சொல்லி பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் ராஜி நன்றி சொல்லணும், நீ வேலை சேர்ந்த புதுசில் உடனே இதை செய்யணும்னு நான் சொல்கிறேன், மறுக்காமல் நீ செய்வேங்கான்னு சொல்கிற பற்றியா, ரொம்ப நன்றி ராஜி அப்படிங்கிறாங்க மீனா ராஜிக்கிட்ட. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.